அண்ணா பாப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போக சொல்லிட்டாங்க. அந்த பையன் ரொம்ப நல்லவையா. அவனை அந்த பையனை ரொம்ப அடிச்சு நான் அசிங்கப்படுத்திட்டோம்டா. டேய் நீயே அவனை அமுச்சு வச்சிரு. சரிங்க. எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும். சரியா. நான் தான் அமுச்சு வைக்கிறேன்னு தம்பிக்கு தெரிய வேணாம். ஜாதின்ற சாக்கடை சொந்த பந்தன்ற பேர்ல நம்ம கூடயே சுத்திட்டு இருக்கோம். அது காலப்போக்கில் போக போக சரியாயிடும். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம கூட கூப்பிட்டுக்கலாம். சரிங்கய்யா. இப்போ நீ அமுச்சு வச்சிடுறா. சரிங்க. माङ्गल्यं तन्दुनानिन मम जीवनहेतुना कण्ठे बध्नामि सुभगे त्वं जीव सरदां शतम् इन्पादिनीयन उन्पादिनानिन நூறாண்டு தாண்டியும் நீங்காமல் நாம் வாழ்வோம். பஞ்சத்தாலி ஈரம் என் கையை தொட்டு நெஞ்சு குழிய சேரும் மழை தூரும். மெட்டி போல நீயும் என் மொத்த தேகம் சுத்தி வாழ வேணும், அது போதும். உடலில் உடையாய் உன் வெக்கம் நின்றாட வியர்வை துளியில் நான் நீராடணும். இதழின் இடையில் தாகங்கள் தீர்த்ததும் உன் மார்பு தரும் சூட்டில் பசியாரணும். பிழிவழி வந்தாலே உயிருக்கு சென்றாலே உயிருக்கும் மேலாக ஆனாலே. கனவுக்குள் வந்தாய் கடவுளை நின்றாய் கடவுளை போல் தோற்றம் தந்தாய். அடிக்கிடும் பொருள் கூட அறியாமல் அணைப்போம்பா, அடிக்கடி இருளுக்கும் தெரியாமல் கதைப்போம் வா. அரித்திடும் பொருள் போல உருமாறி இணைவோம் வா, இருக்கிடும் நிமிடத்தை இனிப்பாக ருசிப்போம் வா. நுனி கூந்தல் நீரையே முகம் பூசியே கடல் நீந்து மீனா உனில் நீந்துவன். இரவுண்ட நாகம் நகரும் கணக்கா உன்மேல் நானும் நடமாடுவேன். இழுக்கிற கண்ணாலே திரீரம் பின்னாலே தெளிர வெட்கத்தில் உன்னாலே. சிலவரை சொல்லாலே சிறகினை தந்தாய் பறந்திட வானாக நின்றாய். தரையினில் உன் பாதம் படும் நேரம் மணல் வானம், அறையினில் உன் தேகம் தொடும் நேரம் விரல் தேடும். இரவினில் என் நாடை என் மீது இருந்தாலும் விடியலின் என் நாடை நீயாகும் தினமேடும். உயிரே என் கண்ணு இமைக்காம ஒண்ணு ருசிப்பேனடி கொஞ்சி ரசிப்பேனடி. மறைஞ்சாலுமே நான் எரிஞ்சாலுமே புகையாகி மழையாகி குளிச்சேருவேன். விழியினை இணைப்போம் வா, விரலினை அணைப்போம் வா, இடைவெளி இல்லாமல் இருப்போம் வா. உலகினை மறப்போம் வா, விலகலை வதைப்போம் வா, மணலுக்குள் மழை போல கலப்போம் வா.
இட்லி சாப்பிட்டேன். இப்போ சாக்லேட் சாப்பிட்டேன். ஹலோ அஸ்வன், சீக்கிரமா வீட்டுக்கு வா அஸ்வன். கொஞ்சம் வேகமா வா அஸ்வன். அகல்யா, அகல்யா, என்னடி ஆச்சு? ஏன் என்ன பண்ணுது? என்னால முடியல ரொம்ப வலிக்குதா? முடியல அஸ்வன். வா ஹாஸ்பிட்டல் போலாம். பெயினா இருக்கு, முடியல என்னால. சரி வா போலாம். மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இங்க வலி இருக்கா? இங்க சிஸ்டர், N22 + P2 இன்ஜெக்ஷன் ஓகே போட்டு டாக்டர். சரியாயிடுமா? இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து கூட்டிட்டு வந்து. ஓகே ஓகே. கொடுங்க. யூ மே கோ நவ். உங்கள் ரிப்போர்ட்ஸை பார்த்தேன். கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கர்ப்பப்பையில் ஒரு சின்னதாக கட்டி வளர ஆரம்பிச்சிருக்கு. சார், இந்த ப்ராப்ளம் எதனால சார் வந்துச்சு? ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரியான தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டதுனால தான். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, சரியாயிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதை சாதாரணமாக விட்டுட்டிங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும். ஸோ சர்ஜரி இங்கேயே பண்ணிடலாம். ஒரு 2 or 3 டேஸில் பண்ணிடலாம். நீங்கள் வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு நான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரிங்க சார், சர்ஜரி பண்ணிக்கலாம். பட் ஓகே, சர்ஜரிக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளம் வராதுல்ல? டோன்ட் வரி. இங்கே வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர். நீங்கள் கவலைப்படாமல் போங்க. நீ போயிட்டு அதை முடிச்சிட. நீ அவன் கூட போ. இவளுக்கெல்லாம் பாவபட்சம் பார்த்துருக்காத. ஹலோ, ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. ஆ அவளுக்கெல்லாம் பயத்தை கண்டிப்பாக இருக்கணும். என்னடா டாக்டர் ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிறாருண்ணா. குரூப்பில் போட்டு விட்ரு. ஆ
காசி, அவளை முழுசா பார்த்ததுமே 10 வயகரா சாட்ட மாதிரி இருக்குதுடா. எங்கடா பிடிச்சிங்க அந்த குத்து விளக்க? அந்த பார்ட்டியை முதல்ல எனக்கு முடிடா. இத பாரு, உனக்கு என்ன வேணுமோ நான் கவனிக்கிறேன்டா. டேய், அவளுக்கு என்னதான்டா வேணும்? டேய் காசி, அண்ணன்கிட்ட பேசுறா. என்ன டாக்டர், நெக்ஸ்ட் ஆபரேஷனா? ஆமாம்மா, ஆப்ரேஷன் தான். இந்தா அகல்யாவுக்கு ஃபோன் பண்ணி டேட்டு சொல்லிட்டு வா. ஓகே ஓகே சார். ஓகே. ஹலோ, வணக்கம் மேடம், நாங்கள் பிகே ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். அஸ்வின் அகல்யா இருக்காங்களா? ஆமாம், அஸ்வின் அகல்யா தான். சொல்லுங்கள் மேடம், உங்களுக்கு 21st சர்ஜரின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 20th அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு என்கொயர் பண்ணிக்கோங்க, இல்லைனா சீஃப் டாக்டரே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க? 24th சர்ஜரி, 20th அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க. 2 days அமௌண்ட் ரெடி ஆயிரும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் செல்லக்குட்டி எதுக்கும் கவலைப்பட வேணாம். ம். தாசனா, அந்த பொண்ணு 21 ஆப்ரேஷனா. இப்போ தான் டாக்டர் கால் பண்ணாரு. ஓகே மச்சான், அகல்யாவுக்கு ஆப்ரேஷன் சொன்னீங்க, அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு மச்சான். இன்னும் 2 days மேனேஜர் அமௌண்ட் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறாரா? அட லூசு போயில, என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க? 22 டேட் சொல்லிட்டாங்க மச்சான். பெரிய ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மைனர் சர்ஜரி தான். வயிற்றில் ஒரு ஸ்டோன் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை லேசர் மூலமாக கரைச்சிடணும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பயமாக இருக்கலடா. லேசர் சர்ஜரி தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் கேஷுவலாக பண்ணுறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். நர்ஸ் சார். ம் 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 நண்டூரு தின்னறியூருது, நண்டூரு தின்னறியூருது, நண்டூரு
சரி. குட் மார்னிங் சார். ஹாய் ஸ்வெயின், குட் மார்னிங். டுமாரோ நீங்கள் பெங்களூர் போகணும். சாரி சார், என்னால் இப்போ எங்கேயும் போக முடியாது. ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு. முடிக்க போகிற அந்த 10,000 ஏக்கர் லேண்ட் ஓனர் நம்மளை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நான் என்னோட மேனேஜர் கிட்ட ஃபைல் சிடி காப்பி எல்லாம் கொடுத்து உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன். நல்லபடியாக முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு 20% ஷேர் தரேன். ஸோ நீங்கள் தான் அஸ்வின் போயிட்டு வரணும். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் போனால் தான் முடிக்க முடியும் அஸ்வின். ஸோ எனக்காக ப்ளீஸ். சரி, ஓகே சார். நானே போய் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்துடுறேன். தேங்க்யூ அஸ்வின். பாய். அகல்யா, அகல்யா. இத வந்துட்டேன். என்னங்க? எம்டி கால் பண்ணாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னாரு. ஒரு பெரிய பட்ஜெட் ப்ராஜெக்ட், அதை நான் தான் முடிச்சு தரணும்னு சொல்றாங்க. சரி, போயிட்டு எப்போ வருவீங்க? ஒரு 3 days ஆகும். ஆனால் இது முடிச்சு கொடுத்தா எனக்கு 20% ஷேர் தரேன்னு சொல்கிறாங்க. சரி, போயிட்டு வாங்க. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன். சரி, குளிச்சுட்டு ரெடியாக இருங்க. டைமுக்கு சாப்பிட்ருங்க. சரி, போயிட்டுறேன். போயிட்டு கால் பண்ணுங்க. சீக்கிரம் வந்துடுறேன். பாய். ஹலோ காசி, பொண்ணு என்னாச்சு? சரி சேட்டு, அதானா நான் தாஸ்டே பேசிட்டேன். நானே பேசிட்டு கூப்பிட்றேன் சேட்டு. அந்த பொண்ணே பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டான் அது சேட்டு. வரைக்கும் பெருமாறிக்க மாட்டியா? அச்சா அச்சா, நான் கண்ட்ரோல் பண்ண. ரொம்ப பேசாதே. எத்தனையோ அழகான பொண்ணுகளை பார்த்துருக்கேன், ஆனால் யாரையுமே தொட்டதில்லை. ஆனால் பசங்களை வச்சு வேலையை முடிச்சுட்டு எல்லாத்தையும் தொழில் இருக்க சம்பாதிச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். ஆனால் அகல்யா இவளை மாதிரி ஊற்றி நான் பார்த்ததே இல்லைடா. அவளை நினைச்சாலே உடம்புனா சூடாகுதுடா. அவளை சுயநினைவு இல்லாம வச்சு பண்ணிட்டேன். அதுல எனக்கு திருப்தியே இல்லை. ஆனா இன்னொரு தடவை அவளை சுயநினைவோட வச்சு பண்ணணும், தொட்டு ரசிக்கணும். அப்புறம் அவளை தொழிலாளி கொடுக்கலாம். கவலை விடுன, நம்ம வலையில சிக்காத ஆளா பார்த்துக்கலாம். தாசண்ணா, அந்த சேட்டு கால் பண்ணினாக்கிறானா, பீஸா அனுப்ப சொல்றான். எது? அகல்யா எவ்வளோ பணம் வேணாலும் தரான்றானா. அவன் எனக்கு மட்டும் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னான்ல. உன்னை யார் ஃபோட்டோ சென்ட் பண்ண சொன்னா? இல்லைண்ணா, அன்னைக்கு அந்த குரூப்பில் அனுப்பிச்ச போட்டோ தானா. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எதுவும் சென்ட் பண்ணல. அந்த சேட்டு தான் கால் பண்ணினேக்கிறான். எப்பயும் நம்ம வேலை முடிஞ்சுச்சுன்னா தொழிலை தானே இறக்கி விடுவான். அதனால தான் சேட்டுக்கிட்ட பேசினா, இல்லைண்ணா பேசியிருக்க மாட்டேண்ணா. சாரிண்ணா. சேட்டை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. சரிண்ணா. அப்படியே ஒரு கால் போட்டு வர சொல்லு. ஹலோ, அகல்யாவா? அகல்யா தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். ஏம்மா அகல்யா, உன் வீட்டில் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் நான்
நான் சொல்கிற அட்ரஸுக்கு கிளம்பி வா. ரூம் நம்பர் 136, கோல்டன் லாட்ஜ், ஆவடி. யார் நீங்க? என்ன எதுக்கு வர சொல்றீங்க? ஆவடி தாசானன் தெரியுமா? சரி விடு, நான் மேட்ருக்கு வரேன். எங்கள் அண்ணனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரே ஒரு தடவை அவரு கூட வந்து இருந்துட்டு போயிடு. எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்க. அடிச்சு நாய, யார்கிட்ட என்னடா பேசுற? செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்கோ. இன்னொரு தடவை கால் பண்ண போலீஸை கூப்பிட்டுருவேன். அண்ணே, அவ ரொம்ப பேசுறானே. அவ குடும்ப குத்து வழக்கல்ல அப்படிதான் இருப்பா. மயிலனா இறகு போடாது. அந்த வீடியோ அனுப்பிச்சு விடு. அப்புறம் எப்படி தேடி வருவா பாரு. ஹலோ. என்ன அகல்யா, படம் பார்த்துட்டு இருக்கியா? அடிச்சு பொறுக்கி நாய. நம்ம படம் எப்படி இருக்கு? உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதாடா? மனசாட்சி எல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? நீ பெரிய ரவுடி பணக்காரனா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவியா? எங்களை மாதிரி ஏழைங்க வாழ்க்கையில தான் விளையாடுவீங்களாடா? நீ பணம் காசு பொறுக்கி தரத்துக்காக தான் உயிர் வாழற. ஆனா நாங்க எங்க மானத்துக்காக தான்டா உயிரே வாழுறோம். அடுத்தவன் பொண்டாட்டி தப்பா பாக்குறவன் பெத்த அம்மா கூட படுக்கிறதுக்கு சமம்டா. ஏய், சும்மா நொச்சு நொச்சுன்னு கத்தாதரி. உத்தமையா இருந்தா உனக்கு என்ன பட்டமா தர போறாங்க? பணம் பணம் இருந்தா மட்டும்தான் உலகம் மதிக்கும். ஒரு நாள், ஒரே நாள் என் கூட இருந்துட்டு என்ன சந்தோஷப்படுத்திட்டு போ. அதுக்காக உங்ககிட்ட கெஞ்சுவே இல்ல படுப்ப நினைக்கிறியாடா நாய? இந்த உலகமே பார்த்தாலும் சரி, யார் பார்த்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லடா. என் புருஷனுக்கு தெரியும்டா நான் எப்படிப்பட்டவன்னு. நான் செத்தாலும் சாவனே தவிர உன் பேச்சு கட்டி வர பொம்பளை நான் கிடையாதுடா. என் வாழ்க்கைய அழிச்சிட்டீங்கல்ல, நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. என் பாவம் உங்களை சும்மா விடாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல கண்ணு. நாளைக்கு நீங்க வர இல்ல அடுத்து நான் என்ன பண்ணுன்னு உனக்கே தெரியும் அகல்யா.
ஹலோ. ஹாய் பொண்டாட்டி, என்ன பண்ற? சாப்பிட்டியா? பட்டுக்குடி என்ன பண்ணுது? நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி பேசுற? குரல் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஹலோ, ஹே அகல்யா. துணி காய போட மாடிக்கு போயிட்டு வந்தேன், அதான் மூச்சு வாங்குது. ஓஹோ, ஒர்க் இன்னும் முடியலமா, ஒரு 3 days ஆகும், சீக்கிரமா வந்துடுறேன். 3 days ஆகுமா? ஆமாம், வேலையில் வந்துட்டா ஒரு 2 நாள் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு வீட்டில் ஒன்னே பார்த்துட்டு இருக்க முடியுமா? சரி. அஸ்வின். ஆ சொல்லு அகல்யா. ஹலோ ஹலோ அகல்யா, நான் பேச கேட்குதா? ஹலோ. I love you, Ashwin. Love you too. Bye. சார், ப்ராஜெக்ட் முடிச்சிங்க சார். நாளைக்கு என் ஒய்ஃபுக்கு பர்த்டே சார். நான் அவ கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா சார். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன் சார். சரி, ஓகே சார், ஓகே சார், பாய் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் வந்துட்டு இருக்கேன், எங்க வரணும்? நீ திரும்ப கால் பண்ணுவேன்னு தெரியும் கண்ணு. ரூம் நம்பர் 136, ஆரப்பாளையம், கோல்டன் லாட்ஜ். குடும்ப பொண்ணு நீ, நல்லா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பெண் தன்னை நிர்வாணமாக பார்க்கக்கூடிய உரிமையை கணவனுக்கு மட்டும்தான் கொடுப்பா. ஆனால் இந்த உலகமே பார்க்க போதும் தெரிஞ்சும் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்னோட பேர் அகல்யா. என் கணவர் அஸ்வின். நாங்கள் 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தோம். நான் சின்ன வயசுல சாப்பிட்டு தேவையில்லாத உணவு பொருட்களால என் உடம்புல டிசீஸ் வந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்றோன்ற பேர்ல இங்க வர பல குடும்ப பெண்களை தப்பா விபச்சாரத்துக்காக பயன்படுத்துறாங்க.
இந்த மாதிரி எத்தனோ பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இந்த மோசமான கும்பல் கிட்ட மாட்டின கடைசி ஆளு நானாவே இருக்கட்டும். வரமாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, வந்துட்டியே. புத்திசாலி பொண்ணு, நீ பொழைச்சிப்ப. இந்த உலகத்துல யாரு தான் தப்பு பண்ணல. இதெல்லாம் சகஜம் கண்ணு. நீ மட்டும் என் கூடவே இரு. உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். சந்தோஷமா இருக்கலாம். செம்மையா இருக்கு. நண்டோரது நரியோரது நண்டோரது நரியோரது. என் புருஷனுக்கு மட்டும் தாண்டா என் உயிரும் இந்த உடம்பும். உன்ன மாதிரி ஈனப்பெருவி நான் இல்லடா. என் வாழ்க்கையை அழிச்சிட்டேன்.
இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அஸ்வத். என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். லூஸ் மாதிரி ஃபீல் பண்ணாத. நான் எப்பவும் உன் கூட தான் இருக்க போறேன். தற்போது தமிழகத்தில் அகல்யாக்கு ஏற்பட்ட சம்பவம் குறித்து மக்களிடையே கருத்து காண்போம். ஒளிப்பதிவாளர் பரணியுடன் சிவானி. நேத்து டாக்டர் பிரகாஷ் செக்ஸ் டாக்டர் எத்தனையோ குடும்பத்தை அழிச்சுவாங்க. இன்னைக்கு இன்னொருத்தவன், நாளைக்கு வேற ஒருத்தவன். இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டது தப்பே கிடையாதுங்க. அகல்யா, இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் அகல்யா மாதிரி தைரியமும் வீரமும் இருக்கணும். மருத்துவத்தை விபச்சாரமா பாக்குற இவன மாதிரி ஆளுங்களை உயிரோட்ட விடுறதே தப்பு. சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடக்கிற தவறுகளால் தான் மக்களுக்கு எங்களை மாதிரி டாக்டர்ஸ் மேல உள்ள நம்பிக்கையே குறையுது. அகல்யா, அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது. ஆனா அந்த பொண்ணு அகல்யா தன் உயிரை பெருசா நினைக்கல, தன்னோட மானத்தையும் கற்பையும் பெருசா நினைச்சா. அதனாலதான் அந்த புறம்போக்கு நாய் அந்த இடத்துலயே கொன்னுட்டு
தானும் உயிரை விட்டுட்டா. யாருக்கும் இல்லாத தைரியம் அகல்யாக்கு வந்திருக்கு. அகல்யா, அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது. இது சட்டம் நம்ம தான் பார்ப்போம். அகல்யா, உனக்கு ஏற்பட்ட கொடுமை இனி யாருக்கும் ஏற்படக்கூடாது. இந்த நாட்டுல கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படணும். ஃபாரின்லுக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஆபரேஷன் பண்ணும்போதும் பிரசவ டெலிவரி பண்ணும்போதும் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் உள்ள இருப்பாங்க. ஏன் கணவர் வந்து உள்ள இருக்கணும் அப்படின்ற கட்டாய சிஸ்டம் அங்கே இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி சிஸ்டம் எங்கேயும் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பெண்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும்போதும் பாடி செக்அப் பண்ணும்போதும் விஷுவல் வைங்க. விஷுவல் வச்சு வெளியே சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு விஷுவல் காட்டுங்க. தாய் தந்தையோ இல்ல கணவரோ பக்கத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய சிஸ்டத்தையும் கொண்டு வாங்க. அகல்யா எடுத்த முடிவு சரியானது. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அகல்யாவின் இந்த வழக்கை 10ஓடு 1ஆக எண்ணி தண்டனை மட்டும் கொடுத்தால் போதாது என்று இந்த நீதிமன்றம் எண்ணுகிறது. பெண்களின் பாதுகாப்பு நலன் கருதி இது போன்ற தவறுகள் மேலும் தொடராமல் இருக்க அனைத்து மருத்துவமனைகளிலும் உடல் பரிசோதனை செய்யக்கூடிய இடங்களிலும் சிகிச்சை செய்யக்கூடிய இடங்களிலும் நோயாளியின் சம்பந்தப்பட்ட தாய் தந்தையோ அல்லது கணவர் முன்போ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று சில சட்டத்திட்டங்களை அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்கின்றது. இது போன்ற சட்டங்கள் அமல்படுத்தப்படும் போது மருத்துவத்துறையில் உள்ள நம்பிக்கையும் மரியாதையும் மக்களிடத்தில் உயர்த்தும். எங்களை விட்டுரு ப்ளீஸ். என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான். இதுவே செய்ய மாட்டோம். அடிங்க சார். கொஞ்ச நேரத்துல பயம் காமிச்சிட்டா பைத்தியக்காரன். சேடிஸ்ட்.